ஹலோ காய்ஸ் கம் பேக் டு வின் ஃபீலிங். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ. அது 2 வருஷம் கழிச்சு ஒரு பிஆர் ரேங்க் மேட்ச் வீடியோ. பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பறக்கட்டி மேப்பில் தான் இறங்கியிருக்கேன். ஓரமாக இறங்கிட்டேன், வீட்டில் இறங்க மறந்துட்டேன். வீட்டில் தான் டார்கெட் படி இறங்கினேன். ஆனால் வந்து என்ன இங்கே தள்ளி இறக்கி விட்டுருச்சு. ஸோ இங்கே வந்து அளவுக்கு போயிட்டு இருக்கு. என்ன டான்ஸ் ஸ்டெப், என்னத்தவோ டான்ஸ் ஆடுறாங்க, என்னத்தெல்லாமோ கொண்டு வரானுங்க. எரிச்ச வயிறா இருக்கு. வரும் இந்த பவரையாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், தேவைப்படும் எடுத்து போடுறது. நான் வேற இறங்கினேன், எனிமி கிடைப்பான்னு பார்த்தா எனிமி கிடைக்கவே இல்லை. என் மண்டை காஞ்சிச்சு, அங்கெங்கேயா சுத்தி லூட்டெல்லாம் ஆயிடுச்சு, அங்கெங்கேயா ஓடி கடைசியில மண்டே காஞ்சி போச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா நமக்காக ஒரு செல்லக்குட்டி வந்துட்டான். இவனை வந்து நல்ல டேமேஜ் கொடுத்து MP40 ஹெட்ஷாட் அடிச்சு படுக்கலாம் வச்சா என் MP40 ஸ்கின்னே இல்லை, மொக்கையை அடிக்குது. சரி இவன் நம்மளை அடிச்சுட்டா இவன் பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவனை வேற ஒருத்த வந்து நோக்க வச்சு அவன் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சான். டே செத்த பயலே, என்னையாடா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஏறி வர ஆரம்பிச்சிட்டா. கை வேற அடிச்சு செத்து போல. யார் மேல கை வைக்க வந்திருக்கேன் யாரும் தெரியல, என்னையே அடிக்க வைக்கிறான். நம்ம கையில தாம்சன் எக்ஸ் இருக்கு, அதை வச்சுதான் வந்து நம்மளை அந்த பாயை நம்மளை நாக் பண்ணான், கொண்டுட்டான். பாத்தியா, இப்ப அந்த தாம்சன் எக்ஸ் வச்சு நம்ம வேற எதுவும் கில் பண்ணிருக்கோம். செம. எல்லா லூட் எடுத்து நம்ம ஸ்கேர் சிப்லாம் இங்கதான் இருக்கு. சரி நம்ம கில் எடுத்தோம், லூட் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நம்ம எனிமியை பார்த்துட்டான். சரி சண்டைக்கு போன பார்த்தா 2 எனிமி. இப்ப எப்படி சத்தம் பண்ண பார்த்தா அவன் வேற ஒரு எனிமி இருக்கான். நான் வந்து இந்த எனிமி தான் டார்கெட் வச்சேன், அவன் மாட்டிக்கிறான். சரி நமக்கு வேற ஒரு கில்லு போச்சேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சு. அதுக்குள்ள பார்த்தா வேற என்ன அவன் அடிக்கான். நார பேர் நான் உன்ன ஏதாவது பண்ண, நான் பாட்டுக்கு ஜோனுக்கு தானே ஒரு உடைக்கிறடா பிரச்சனை சொல்லிட்டு அடிச்சா அவன் நேரம் ஏற்றக்குள்ள பதுக்கிய கவர் எடுத்துட்டான். நம்ம குளூவால் வர உடச்சிருவான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உசுருக்கு பயந்து ஓட்டர். நான் வேற அவுட் ஆஃப் ஜோன் பஃப் போட மறந்துட்டேன். நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டேன். இங்க பார்த்தா ஒரே புட்டியே கிடக்குது. யாரா நீங்க, இவ்வளவு பேர் யாரா அவன் இவ்வளவு பேரை கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு நானே பயந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு இங்க என்ன பார்த்தா வெஸ்ட் லெவல் 4 கிடைச்சது வந்திருக்கு. ஏற்றாப்பு செம ஓடு. ஸோ வந்து இனியே என்ன தருது 10 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம மாசம் எடுத்துக்கலாம். இங்க ஒரு நேர பையன் நமக்கு மாட்டிடலாம். மண்டையில தட்டு மக்களே. இப்போ பூய் அடைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல மக்களே. இங்க பாருங்க மக்களே, ஸ்கிரீன் ஒரு மாதிரி இழுத்து ஓடுது, என்னன்னே தெரில மக்களே. எப்படி பூய் எடுக்க போறேன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது இந்த பிரச்சனை தெரிஞ்சு தயவு செய்து சொல்லுங்க. இடக்கிடைக்கு மேட்ச் எனக்கு இப்படிதான் ஆகுது. சரி அந்த குளூவால் கூடையோட இருக்கான், ஐரிஸ் கேட்டு போட்டு அடிக்கிறான். பார்த்தா இந்த கேட்டு வர எனக்கு நிக்கவே இல்லை. ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ண பார்த்தா அடிக்கவே முடியல. இதுவரை நான் ஸ்கைலரே யூஸ் பண்ணிட்டு போறேன். என்னன்னா கேரக்டர் இருக்குது மக்களை பாருங்க மக்களே, திருப்பி இழுத்து ஓடுது. சரி அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அது பாருங்க பார்த்தா ஒரு ஹெட்ஷாட் நினைக்க பார்த்தா மக்களே அவன் க்ரோஸா வச்சிருக்கான்னு நினைக்கேன். பயங்கரமா அடிக்குது. உடனே அடிச்சான். எவ்வளோ ஹெச்பி குறைச்சிருச்சு. இப்ப என்னன்னா அவனை அடிக்கணும், ஆனா எனக்கு ஒரே ஃபுட் ஸ்டெப்பா கேக்குது மக்களே. இங்க எவ்வளோ பின்னாடி இருக்காது, யாருன்னு தெரியல. அவனை அடிக்கும்போது பின்னாடி வந்து நம்ம மண்டையில போட்டானா ஐயோ வேற பயமா இருக்கு. சரி பரவாயில்ல, அவன் வந்து அவனை போடுற சொல்லிட்டு இப்ப இருக்கான அவனே சொல்லிட்டு அடிச்சா அவன் நேரம் குளோவல் போட்டோம். ஐயோ அழுவா மாதிரி கிளி அடிச்சுட்டோமே, விட்டுருவோமே. சே நீ அவன் வீட்டுக்குள்ள பண்ணிக்க அடிக்க முடியாது, நமக்கு ஒரு பிளான் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், சுத்திக்கிட்டு போயிட்டு மண்டலே கொட்டுவோம் சொல்லி பார்த்தா அங்க இருக்கான், குளூவால் வேற போட்டுச்சிருக்கான். சரி இனி நான் என்ன தவிர்த்து 2 பேர் தான் இருக்கானுங்க. 3 கில் அடிச்சிருக்கோம் இந்த மேட்ச்ல. நம்மளால கில்லெல்லாம் பண்ண முடியாது தெரிஞ்சு. அதுக்குள்ள இந்த 6 பையன் வந்து பார்த்தா தோம்சன் தான் நினைச்சேன். ஸ்கேர்ல அடிச்சு நல்லவனே செத்து போயிட்டான். செத்து போல இனி ஒரே ஒருத்தன் தான். அவனை செம்மையா அடிக்கலாம். A124 அவனுக்கு போடலாம் பார்த்தா நமக்கே விழுந்துருச்சு. சரி விடு, இந்த அவமானம் தாங்க வேண்டாம் நான் சொல்லிட்டு நான் வேற ஏறி போயிட்டு இருக்கேன். ஸ்கிரீன் வேற ஒரு மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்ணுதுன்னு தெரியல. சரி இப்போதான் நம்ம ப்ரோ டிப்ஸ் யூஸ் பண்ண போறோம். நம்ம எனிமியை ப்ரெஷர் பண்ண போறோம் இதான் சொல்லிட்டு வச்சேன். நல்ல டேமேஜ் ஆயிடுச்சு அவனுக்கு. ஏறி வாடா செத்து போறேன் போனாங்கிட்டு. பாத்தீங்களா மக்களே, மாசம் நான் ஊய் அடிச்சிட்டோம். அவ்வளவு பெரிய கில் எல்லாம் பண்ணல, ஒரு 5 தான் கில் தான் பண்ணோம். பிளாட்டினியம் போன்ல டைமண்ட் வந்துருக்கேன். அது பார்த்தா பாத்தீங்கன்னா ஒரு கிளாஷ் கோடுக்கு வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட டீம்மேட்டை 2 நாலு பசங்க நாக் பண்ணிச்சுட்டாங்க. என் டீம்மேட்டா அடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் டீம்மேட் வந்து பின்னாடி வந்து என்ன அடிக்கிறான், செத்த பயில உன் சாவேதான் சொல்லிட்டு போட்டு அடிச்சு ஓகே பண்ணிட்டோம். யாருக்கிட்ட கை வைக்கும்போது யோசிக்கணும், இந்த பெடெக்ஸ்ல வச்சுக்கோ சொல்லிட்டு அவனை அடிச்சு நம்ம நோக்கி பண்ணியாச்சு. நல்ல வேலை சாகும்போது இனியும் 2 எக்ஸ்ட்ரா மெடிக்கி தட்டி விட்டுறான். இல்லைங்களா உங்களை சாவல ஏன் கையில சொல்லிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனா அவனுங்க முத்துன்னு சொல்லிட்டு என்ன முத்திட்டானுங்க. இப்ப என்ன பண்ணதுன்னே தெரியல மக்களே. சரி நில்லுங்கடா, உங்களுக்கு ரிவெஞ்ச் நான் தான் சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போவோம். அடுத்த ரவுண்டுக்கு வந்து போட்டா ஒரு நாதாரி போய் லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம ஊசர் எடுத்துட்டு இருக்கான். டேய் அவன் நில்லுங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கதான் இருக்கு. இந்த நாரபாய் தான் பிள்ளை. என்ன கிரனேட் எல்லாம் போல தம்பி, ட்ரைனிங்ல கிரனேட் போன்னு ஒண்ணு இருக்குது. போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வாடா. நான் எங்க போய் கிரனேட் போடுறான் பாரு.
எங்க போய் கிரானைட் போடுற செத்த பையலே. இனி ஒரே ஒரு தடவை அவனை அணுவா ருசிச்சு நம்ம கொல்லான்னு பார்த்தா அவன் பாட்டு பயந்தன்னு பார்த்தா மக்களே இங்க பாருங்க, அவன் 2 பேர் டீம்மேட்டே நாக் பண்ணிட்டான். ஐயோ இவன் பெரிய கிளாடியா இருக்க கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஏறது போன செத்து போனா. யாருகிட்ட இவன் என்ன கண்ணு வச்சா அப்படி எல்லாரும் நோக் பண்ணு பார்த்தா MP5 2 ஜிப்பு அழுத்தியே கொண்டான் போல. சரி அடுத்த ரவுண்டுக்கு வந்தோம், ஒரு எனிமி கூட கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் தெரிஞ்சு என்னன்னு பார்த்தா எனிமி நெல்றான்னு சொல்லிட்டு அடிச்சு நாக் பண்ணிட்டேன். இனி 2 பேர் இருக்கானு எப்படி அந்த 2 ஆஹா அங்க மக்கள் பாத்தீங்கன்னா அவன் டீமேட் ரிவைவ் பண்ண மக்கள் அவன் சும்மா ஓடுறது வள செத்து ஓடு சம ஓடு. நமக்கு 2 கில்லு கிடைச்சிருச்சு. ஒருத்தருக்கு அவன் எப்படியாவது அடிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு ஏறி போனானுங்க. எப்படி நம்ம கிடைக்க போகுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஏடோப் இருக்கலான்னு பார்த்தா 999+ வர போகுது. அதுக்கு எடுக்கவும் முடியல, வாழ்க்கையே வருதுறேன். சரி கலைஞ்ச ரவுண்ட் தான் ஏர்லாப் எடுக்க முடியல, இந்த ரவுண்டால ஏர்லாப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏர்லாப் வந்துட்டேன். பார்த்தா ஸ்கேர் 3 சிப்பு ஓடு செம. இருங்கடா எல்லாரையும் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு யாரா என் டிவிட்ட அடிச்சதுன்னு சொல்லிட்டு போய் அடிக்கான்னு பார்த்தா ஒரு சத்த பையன் பின்னாடி அடிச்சுட்டா. டேய் யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? வர நில்ற மெடிக்கிட்டு போட்டினா ஏறி வரான். ஐயோ நல்ல வேலை மக்களை குளூவால் அந்த மாதிரி போட்டான், இல்லைன்னா ஏறி விட்டு முத்துன்னு முத்திடுவான். யாரா இந்த ரிவைவ்ல பண்றா? நான் இருக்கும்போது நீ ரிவைவ் பண்ணலாமா? மக்களை இந்த மஷின் வச்சு உயிர் எடுக்கிறானுங்க மக்களே. கரீனாவை பாரு அப்ளை கொண்டு வர சொல்லு, வெறுப்பு வேற எடுத்துறானுங்க. என்னடா ஏன் டீம் அடிக்க செத்து போ. யார் டீம் மேட்ல கை கறிக்க தெரியுமா? ஓடா சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போய் இந்த ரவுண்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா பூயா எடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கலைஞ்ச ரவுண்ட் நம்மளை அடிச்சோம்ல, அவன் நம்ம வந்து பழிவாங்க வந்திருக்கானா. பழிவாங்க அவரை நில்றா, உனக்கு நெல்லு சாயகமா சுட்டு அடிச்சா எந்த கண்டு அடிக்கிற மாதிரி செத்துப்போ. போடா ட்ரைனிங்னு ஒரு மோட் இருக்கு, போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வாடா. யார் நம்ம அடிக்கிற? நான் எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமா? அது பிறகு இருக்கானுங்க, அவனை யாருமே காணும். வாங்கடா ஏஸ் அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க விடுவானுங்க. என்னடா ஓச்சுடா ஏஸ் அடிக்கலான்னு பார்த்தேன். விளங்கிடும். சரி 2 பேரா இருக்கு, அவனுங்களால அடிக்க. அங்க குழுவால இருக்கு, அங்கதான் இருப்பா சாரி அங்கதான் இருக்கானே. என்ன இங்க இருக்கான்? ஊருக்கு போ. யார் வேலை யாருகிட்ட? சரி அங்க குளூவால் கிட்டதான் நீ வித்திருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அங்க இல்ல. சரின்னு பார்த்தா கீழே இருக்கான். டே ஏன் கீழே நீங்க விடுறா இருக்கலாம் இல்ல சொல்லிட்டு அவன் எழுதி செத்து போறியா? என் கையிலே நல்ல வேலை சொல்லிட்டு செத்துட்டான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். மறக்காம பிடிச்ச லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை காய்ஸ்.